தங்கம் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நபர் சவுத் இந்தியால ரொம்ப முக்கியமான நபருங்க. தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த நபர் தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸா இருந்திருக்காரு. அதாவது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்றது இருக்குல்ல. அதை தன்னோட வாழ்க்கையில் தத்துவமா எடுத்து இவ்வளவு நாள் வரைக்கும் அவர் வந்திருக்காருங்க. ஸோ இப்போ அந்த நபர் நம்ம கூட இல்லை. நவம்பர் 11, 2024 நம்மளை விட்டு மறைஞ்ச வி.கே. தனபாலன். இவரை வி.கே.டி. பாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம இங்க பார்க்கலாம். இவர் திருச்செந்தூர் சேர்ந்தவருங்க. திருச்செந்தூர்ல இருந்து கடைசி ட்ரெயின் ஏறி சென்னை எக்மோருக்கும் வந்திருக்காரு. ஏறி வரல, ஆக்சுவலா அது ஒரு பெரிய கதை. அவர் நண்பர்களோட சேர்ந்து அந்த டைம்ல சுத்துறது, படம் பார்க்கறது, அப்புறம் ஒரு சில பழக்கங்கள்லாம் அவருக்கு இருந்திருக்கு. அந்த ஒரு பழக்கத்தினால அவர் ட்ரெயின்ல ஏறி எப்பவுமே படுக்கிறது, திரும்ப பசங்களோட போறது, இதை ரெகுலராகவே இருந்திருக்கு. ஆனா அந்நிய நேரம் பாருங்க, அவர் படுத்திருக்காரு ட்ரெயின்ல ஏறி. அந்த ட்ரெயின் அப்படியே கிளம்பி எக்மோர் ஸ்டேஷன்ல தான் அவர் எழுந்திருக்காரு. அப்படி எழுந்து பார்த்தா போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. கையில சாப்பிட பைசா கிடையாது. இப்படியே நம்ம சென்னையில எக்மோர் ஸ்டேஷனை சுத்திட்டே இருந்திருக்காரு. அந்த எக்மோர் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறது, அங்க கூட இருக்கவங்க கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிடுறது, இந்த மாதிரி தான் தன்னோட வாழ்க்கையை ஒரு 3-4 மாதங்களா ஓட்டியிருக்காரு. ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ் இருக்காங்கல்ல, இவங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்களெல்லாம் அடிச்சிருக்காங்க. அதுல இவரும் தன்னோட மூக்கிலேயே பலமான அடியை வாங்கியிருக்காரு. அடி வாங்குறது மட்டும் இல்லாம இவர் எல்லாம் ஓரமா நிக்க வச்சு எங்கேயோ கூட்டு போறதுக்கு பிளான் பண்றாங்க. இவருக்கு என்னன்னு தெரியாது, ஏன்னா இவர் ஊருக்கு புதுசு. கூட இருக்கவங்க கிட்ட கேட்கும் போது சந்தேகத்தின் அடிப்படையில நம்மளை கூட்டு போறாங்க, ஒருவேளை நம்ம நம்மள மேல கேஸ் போட்டா நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயிலுக்கு போயிட்டோம்னா நம்மள யார் பெயில் எடுப்பா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருக்குல்ல. இவர் ஒரு 3 மாசமா நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ சாப்பாடு எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு, மென்டல் டிப்ரெஷன்ல. ஆனா இதெல்லாம் கேட்ட உடனே அவருக்கு ஒரு மாதிரி தெளிஞ்சிருக்கு. தெளிஞ்சு இங்கிருந்து விட்டா போதும்னு ஓடி இருக்காரு. எங்க ரயில்வே ஸ்டேஷன், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இவர் ஓடி நேரா ஒரு இடத்துல படுத்துட்டாருங்க. அதுவும் ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அந்த பிளாட்ஃபார்ம் படுத்து இவர் எழுந்து பார்த்தா காலையில முன்னாடியும் பின்னாடியும் ஆட்கள் நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தர் இவர் உட்காந்துட்டு இருந்தார்ல, இவர் படுத்து இருந்தார்ல, அந்த இடத்துல இந்த இடத்த எனக்கு தரியா, நான் உனக்கு 2 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு 2 ரூபாய் கொடுத்து அந்த இடத்த வாங்கியிருக்காரு. என்னடா நம்ம படுத்த இடத்துக்கு 2 ரூபாய் தந்து அந்த இடத்த வாங்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியாம இவர் நிமிர்ந்து பார்த்தா அது யுஎஸ் எம்பசி, நம்ம மவுண்ட் ரோட்ல இருக்கு இல்லையா அந்த இடம். அப்போ விசாக்காக ஒரு 200-300 பேர் இவருக்கு பின்னாடியும் கூட்டம் இருந்திருக்கு. இவர் ஒரு 5வது ஆளா இருந்திருக்காரு. அப்போ இதை ஒரு வேலையாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மறுநாள்ல இருந்து முன்னாடியே போயிட்டு படுத்து அந்த காசை வாங்கிட்டு இதே ஒரு வேலையா தான் தொடக்கத்துல பண்ணியிருக்காரு. அதாவது விசாக்காக யுஎஸ் எம்பசில லைன்ல நிற்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இடம் பிடிச்சி தர்றதுதான் தன்னோட முதல் வேலையா இவர் ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி கடினமா உடைக்கிறானே ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு டிராவல்ஸ் ஓனர் இவரை பார்த்து, நீ நைட் இங்க வேலை செய், காலையில எழுந்த பிறகு என் கூட வேலை செய்யா, எனக்கு வேலை செய்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. வேலையே இல்லாம, ஏன்னா இப்போவாது நம்ம ஒரு இடத்துல போய் கேட்டா வேலை சுலபமா கிடைச்சிரும். 1981 அந்த காலகட்டத்துலலாம் ஊர்ல இருந்து ஒருத்தவங்க வேலைக்கு வந்தாலே யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க இவன் என் ஊருக்கார பையன் வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதான் கொடுப்பாங்களாம். அந்த காலகட்டத்துல ஒருத்தர் 2 ரூபாய்க்கு இது ஒரு வேலையா பார்த்திருக்காரு. அடுத்தது ஒருத்தர் வேலை வரியான்னு கேட்கவோ தாராளமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வேலையுமே ரொட்டீனா பார்த்த இவரு அந்த டிராவல் சொன்ன இல்லைங்களா, அதுல போயிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லா நுணுக்கங்களையும் கத்துக்கிட்டாருங்க. ஒரு 5-6 வருஷத்துல 1986, ஆமா, இந்த இயர்ல பாத்தீங்கன்னா மதுரா டிராவல்ஸ் சொல்லிட்டு ஒரு டிராவல்ஸ் ஓபன் பண்ணி தன்னுடைய வாழ்க்கைய அடுத்த பரிமாணத்தை தொடங்குறாரு. ஸோ இப்படிதான் இவருடைய லைஃப் போயிட்டே இருந்திருக்கு. இவர் ஒரு வார்த்தை, இவர் ஒரு நான் ஒரு வீடியோ பார்த்தேன், சித்ரா லக்ஷ்மணன் கூட இவர் பேசியிருப்பாரு. ரொம்ப கேஷுவலா தன்னோட வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. அப்போ ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருப்பாரு, என்னை எல்லாருமே ஒரு மாதிரி வெற்றியாளரா பாக்குறாங்க, இல்லைன்னா உழைப்புனா என்ன நீங்க சொல்லுங்க அப்படின்னு என்ன நிறைய பேர் கேட்கறாங்க. அது எல்லாமே இருக்கலாம், ஆனா நான் என்ன எப்படி பாக்குறேன்னா, நான் ஒரு குப்பை காகிதங்க. இந்த குப்பை காகிதம் காத்துல பறக்கும் போது எங்க போய் வேணா ஒட்டிக்கும். அது கோபுரத்துல ஒட்டிக்கும், இல்லைன்னா தங்க மாளிகையில ஒட்டிக்கும், எங்க வேணா ஒட்டிக்கும். அந்த மாதிரிதான். ஏன்னா ஒரு இலக்கே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் எனக்கு. எனக்கு இலக்கு கிடையாது, இப்போ எனக்கு இதுதான் ஆகணும் அதுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு இலக்கு எல்லாம் கிடையாது. நான் இப்படிதான் டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா நான் ஆஹ் தன்னை ஒரு மிக உயர்ந்த இடத்துல அவர் வச்சுக்கவே இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும், நான் ரொம்ப நாணயமா இருப்பேங்க அப்படின்னு சொன்னாரு. நாணயம்னா என்னன்றதையும் அவர் சொல்லியிருப்பாரு. இந்த நேர்மை உண்மை இதெல்லாம் கிடையாது. என்னோட கஸ்டமருக்கு, என்னோட டிராவல்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு நான் ஒரு வார்த்தை கொடுத்தேன்னா அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். அதாவது சொல்றதான் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் இன்னைக்கு இவர் இல்லை. ஆனா
இன்னைக்கு நம்ம நியூஸ் சேனல்ல, சோஷியல் மீடியால எல்லாத்துலயும் அவரை பத்தி மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய அந்த லைஃப் சிஸ்டம். இவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொன்னலங்க. அது அவர் அழகா சொல்லியிருப்பாரு. 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஒரு இர்ரெகுலர் ஸ்டூடெண்ட். ஆனா இந்த வாழ்க்கை அனுபவம் மட்டும்தான் அவருக்கு அதிகம். இவர் வந்து டிராவல்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு. மதுரா டிராவல்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உழைப்புல கான்சியஸா ஒன்னு ஒன்னா பண்ண பண்ண அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம முன்னேறிட்டே போயிட்டு இருப்போம்ல. அப்படி இருக்கும்போது ஒரு முதல்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு, பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால இவர் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக போயிருக்காரு. அப்போதான் வந்து இந்த கையெழுத்து போடணும்ல, ஸோ அதுவே வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காராம். பேங்க்னு வந்துட்டா கையெழுத்து போடணும். முதல்ல தமிழ்ல போட்டிருக்காரு. சரி, அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம், கையெழுத்தும் பழக போறோம், அது ஏன் தமிழ்ல ஆங்கிலத்துல பழகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கையெழுத்து போட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அவர் சொல்லும் போது அழகா சொல்லியிருப்பாரு. இப்போ நான் கிரீன் இங்க்ல சைன் பண்றேங்க, ஆனா அப்போ வந்து கையெழுத்தே போட தெரியாது எனக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இவருடைய வாழ்க்கையில ஒரு ஒரு விஷயமும் தெரியாம ஆரம்பிச்ச எல்லாமே அதோட உச்சத்துக்கு போயிருக்காரு இவர். அந்த யூனியன் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு 500 ரூபாய் போட்டு தான் முதல்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த யூனியன் பேங்க்ல இருந்து வந்து நீங்க தான் எங்களுக்கு இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய கஸ்டமர், அவங்களுடைய மிகப்பெரிய 2 கஸ்டமர் அப்போ இருந்திருக்காங்க. ஒன்னு வந்து பி சுஷிலா மேடம், சிங்கர் இருக்காங்க இல்லையா அவங்க, இன்னொன்னு இவரு. ஸோ அந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில வந்து ஒரு ஆரம்ப நிலையில ஆரம்பிச்சு லைஃபை வந்து ஒரே சீக்கிரத்துல அந்த நம்ம ரஜினி அந்த பாட்டுல போவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தன்னோட லைஃபை வந்து ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா அது நம்ம பாலன் ஐயா தான். இதுல நிறைய விஷயங்கள் ஒரு சுவாரஸ்யமான லைஃப்ல இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி இந்த டிராவல்ஸ் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம் நம்மளுடைய தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாருமே, சிங்கர்ஸ் எல்லாருமே வந்து வெளியூர்ல எல்லாம் போயிட்டு, வெளியூர்னா இங்க கிடையாது, கண்ட்ரிஸ், துபாய், சிங்கப்பூர் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் போயிட்டு அவங்க நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெல்கம் டு துபாய், வெல்கம் டு சிங்கப்பூர் அப்படிலாம் போடுறாங்கல்ல. அதோடைய ஆரம்ப காலம் இவங்கெல்லாம் தான் அது பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு டிராவல்ஸ் இல்லை, இவரோட டிராவல்ஸ்ல இருந்து தான் சீர்காழி சிதம்பரம் ஐயா இருக்காருல்ல அந்த சிங்கர், அவரு, அப்புறம் பி சுஷிலா அம்மா, இந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான பிரபலமான பின்னணி பாடகர்கள் அந்த காலத்துல இருந்தவங்க, டிஎம்எஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு வரைக்குமே இவங்களெல்லாம் நம்மளால மறக்க முடியாது இல்ல. இந்த மாதிரி நபர் கூட இவர் டிராவல் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமா கவனிக்கணும், இவர் டிராவல் பண்ணது மட்டும் இல்லைங்க, இவங்க எல்லாருமே பல நாடுகளுக்கு டிராவல் பண்ண வச்சிருக்காரு. ரொம்ப காலம் வரைக்கும் அதை ஒரு தன்னுடைய வேலையாவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு இவர் பேரு சொன்னாலே பட்டி தொட்டி எங்கும் தெரியுதுன்னா அதுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சின்ன சம்பவத்தை இவர் ஷேர் பண்ணியிருப்பாரு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதை நான் சொல்றேன். ஸோ இவர் வந்து இவரோட நண்பர் மூலியமா இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி பிரான்ஸ்ல ஒரு ஷோ பண்ணலாம், ஈவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீர்காழி சிதம்பரம் ஐயா இருக்காங்களே பாடகர், அவங்க வந்து வீட்டு பக்கத்துல தான் இருந்திருக்காங்க. அவங்கள போய் மீட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவரும் ரொம்ப சந்தோஷமா ஓகே எல்லாம் பண்ணி என்ன பேமெண்ட் எல்லாம் பேசிட்டு எல்லாம் ரெடி ஆகி இவங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ விசாக்கு வந்து பிரான்ஸ்க்கு போகணும்னா பாண்டிச்சேரி இருக்குல்ல, ஸோ அங்கதான் அவங்களுடைய அந்த எம்பசி இருக்கு. ஸோ அவங்க வந்து இங்க அப்ரூவல் பண்ணாதான் நம்ம அங்க போக முடியும். இவர் வந்து அந்த டைமிங்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம பாலன் ஐயா அவர்கள் அந்த பாஸ்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த டாக்குமெண்டேஷன்லாம் கொண்டு போயிட்டு அங்க வச்சுட்டு அந்த பிரான்ஸ் ஆஃபீஸர் முன்னாடி உட்காந்துருக்காராம். அப்போ அந்த பிரான்ஸ் ஆஃபீஸர் மாதிரி இவர் நரேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. அதனால முடியல, ஒரு மாதிரி பயங்கரமா அவர் எப்படி சிகரெட் பிடிச்சிக்கிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தாரு அப்படின்றத அவர் ஆக்ட் பண்ணி காமிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு கேட்டிருக்காராம். ஸோ இந்த மாதிரி, ஓ கல்ச்சுரல் ப்ரோக்ராமா, கிடையாது, இங்க நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. இவருக்கு ஒண்ணுமே புரியலையா, இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ வேலை பார்த்து நம்மளுடைய இவ்வளோ பெரிய கலைஞரை இசை கலைஞரை வந்து நம்ம அங்கே அனுப்புறோம் அப்படின்றதெல்லாம் அவருக்கு மைண்ட்ல வரும்போது ரொம்ப வெக்ஸ் ஆகும்ல அந்த டைம், என்ன பண்றதே தெரியல. ஏன்னா இப்போ அப்ரூவல் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ வேற வழியே இல்லாம இவரு யாருக்கோ ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்க வந்து ரெடி பண்ணி, ஸோ அந்த நம்ம தலைவர் சொல்லுவார்ல, என்னை வந்து இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரஜினி ஸ்டைலில் சொல்லும் போது, திருப்பி அந்த 555 சிகரெட்ல அந்த ஃபாரின் கார்னா ஃபாரின் டிரைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசா வந்து நிற்பார். அந்த மாதிரி அந்த எம்பசில இருந்து ஒரு ரிஜெக்ட் ஆகி வெளியே போனவர் ஒரு 2 to 3 hours இருக்குமா, திரும்ப அந்த ட்ரங்க் கால் வந்திருக்கு இவருக்கு, யாருக்கு, பாலனையாக்கு, வந்து நீ சீக்கிரமா அங்க போ, நாங்க எல்லா பேப்பர்ஸும் அனுப்பிட்டோம். அதாவது வேற ஒண்ணுமே கிடையாது, நம்ம இங்க இருந்து அங்க போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்தணும்னா பிரான்ஸ்ல இருக்கிறவங்க நம்மளுக்கு அப்ரூவல் பண்ணணும். இந்த விஷயம் மட்டும் தெரியாம மத்த எல்லாத்தையுமே இவர் பண்ணிட்டாரு. இப்போ இதுவும் தெரிஞ்ச உடனே அந்த ஆபீசருக்கே அந்த லெட்டர் வந்து, ஸோ இவர் திரும்ப அங்க வரும்போது அந்த ஆபீசர் இவரை பார்த்துட்டு ரொம்ப கோபமா இருக்காரு. நான் அப்போ சொன்னா நீ இவ்வளவு தூரம் போயிட்டு அந்த லெட்டரையே வாங்கிட்டு, ஏன்னா இதெல்லாமே இப்படி இப்போ இந்த காலகட்டம் வேறங்க. அந்த டைம் இருக்குல்ல, போன் கிடையாது, ஒரு மெசேஜ் பண்ண முடியாது அவ்வளவு ஈஸியா.
அந்த மாதிரி காலகட்டத்துல இதெல்லாம் நடக்கும்போது ஸோ இதெல்லாம் கேட்கும் போதே ஒரு ஒரு மாஸ் ரியாக்ஷன்ஸ் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு செகண்ட் கண்ணு மூடி நான் சொன்ன அந்த ஆரம்ப கட்டத்துக்கு போங்களேன். திருச்செந்தூர்ல இருந்து கடைசி ட்ரெயின் ஏறி ஒரே ஒரு வேஷ்டி, ஒரே ஒரு சட்டை, ஒரு 8வது மட்டும் படிச்ச ஒரு இர்ரெகுலரான ஒரு டிராப் அவுட் ஸ்டூடெண்ட் கிளம்பி சென்னைக்கு வந்து இங்க இவ்வளோ சுத்தி இங்க இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு அப்புறம் ஒரு டிராவல்ஸ் போய் டிராவல்ஸை சொந்தமா வச்சு அதுக்கப்புறம் இதோடைய உச்சகட்டமா இங்க இருக்கிற எல்லா கலைஞர்களையும் வெளிநாட்டுகளுக்கு அனுப்பி அந்த நிகழ்ச்சிகள் பண்றது, இதை வந்து ரொம்ப ஒரு நாணயமா அவர் சொன்ன மாதிரி சொல்றதை மட்டும் செய்யறது, செய்யறதை மட்டும் சொல்றது, இப்படி ரொம்ப ஷார்ப்பா பண்ணி இப்போ இன்னைக்கு இவ்வளோ நம்ம நம்ம கலைஞர்கள் வந்து எல்லா நாடுகளையும் தெரியுறாங்க, எல்லா ஊருக்கும் போய் பர்ஃபார்ம் பண்றாங்க, ரொம்ப சுலபமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற இந்த சூழ்நிலையில இதுக்கு எல்லாத்துக்குமே ஆரம்பமா இந்த டீம் இவங்க எல்லாரும் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட மனிதரை நம்ம இழந்துட்டோம். அது மட்டும்தான் நமக்கு இருக்க ஒரே ஒரு வருத்தம். அப்படி இழந்திருந்தாலும் அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதை நான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேங்க. நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இவருக்கு கலைமாமணி அவார்டு கொடுத்திருக்கு. அதாவது நாடெங்கும் கலை பரப்பி அப்படின்ற ஒரு இந்த கலை நிகழ்ச்சிகளை வந்து கலைஞர்களையும் கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஒரு 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 கோர்ட்ல வந்து இவருக்கு கலைமாமணி விருதையும் கொடுத்திருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு ஒரு மனுஷன் தன்னுடைய கலைமாமணி விருதையும் மறந்துடுறாரு, தன்னுடைய உழைப்பையும் மறந்துடுறாரு, தன்னுடைய வெற்றி ஆனா தோல்விகளை நினைக்கிறாரு, அது ஒரு விஷயம். தன்னுடைய வெற்றி எல்லாத்தையும் மறந்துட்டு இவர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றாரு. என்னன்னா இது நமக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு நம்ம அதை கொண்டு போலாம் அவர்கிட்ட இருந்து. அதனால சொல்றேன், தன்னுடைய கீழே வேலை பார்க்குறாங்களே உழைப்பாளர்கள், அவருடைய ஸ்டாஃப்ஸ், அவங்கள வந்து அவர் ரொம்ப செலிப்ரேட் பண்றாரு, அவங்கள அவர் நல்லா பாத்துக்கிறாரு. அதுதான் அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, இது எதுவுமே என்னால கிடையாது, நான் ஏதோ ஒன்று பண்ணேன், ஆனா இவங்க யாருமே இல்லைன்னா நான் கிடையாது அப்படின்னு அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க நமக்காக ஒர்க் பண்றவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்றது இவர்கிட்ட இருந்து நமக்கு தெரியுது. ஸோ நீங்களும் உங்க கூட இருக்கவங்கள நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளை இந்த யூனிவர்ஸ் நல்லா பார்த்துக்கும். இந்த மாதிரி பல ஜாமான்களை பத்தி நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலமுரளி.